நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா ஜீவிதா. வா மாலதி. விஷ்வா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு இப்படிலாம் பேசுற? அட, அக்கா முன்னாடி என்னெல்லாம் பேசிட்டு விஷ்வா? அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு உனக்கு தெரியுமா? இப்ப நீங்க நடுவுல வந்து பேசலன்னா என்ன ஆக போகுது? இதனால விஷ்வா எவ்வளவு அப்செட்டா இருப்பான். அவன் பாட்டுக்கு பேசுவான், நான் எல்லாத்தையும் கேட்டு சும்மா இருக்கணுமா? நான் எதுவும் தப்பா சொல்ல மாலதி. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. விஷ்வா, அக்கா உனக்கும் எனக்கும் உதவி பண்றதுக்காக வரல. அவ சும்மா என்ன பார்க்கணும்னு வந்தா, என் கூட 2 நிமிஷம் பேசணும்னு வந்தா. அப்புறம் விஷ்வா, சண்டை உனக்கும் மாமாவுக்கும் தான். நீ கோவத்தை அவர்கிட்ட தான் காட்டணும். அக்கா கிட்ட எதுக்கு நீ இவ்ளோ ரூடா பேசுன? மாலதி ப்ளீஸ், நான் ஜீவிதா அன்னைக்கு என்னோட இன்டென்ஷன் என்னன்னு தான் சொல்ல வந்தேன். நான் கொஞ்சம் கோவமா பேசியிருக்கலாம், ஆனா அவங்க மனசை பாதிக்கணுங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. சரி, அதெல்லாம் விடு. இதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா விஷ்வாவுக்கு நீ என்ன கெடுதல் செஞ்சிருக்க? அவன் எதுக்காக உன்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கணும்? வினய், விஷ்வா என்கிட்ட பேசினது எல்லாமே அவனோட கோவத்தினால தான். அவனோட நோக்கம் ஒண்ணு என்ன காயப்படுத்தணுங்கிறது கிடையாது. இங்க பாரு ஜீவிதா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்காத. விஷ்வா இப்ப எந்த மூட்ல இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உனக்கு மாலதியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சுந்தர் அந்த வீட்டுக்கு காமிச்சு நம்ம வீட்டுக்கு அவனை கூட்டு வர சொல்லியிருக்கணும். நீ அவுட் ஹவுஸ் போகணுன்ற அவசியம் என்ன இருக்கு? அப்புறம் என்ன சொல்ல வர விஷ்வா? நான் அக்காவை பாக்குறது விடணும். ஒருவேளை அவ இங்க வந்தானா நான் கதவை மூடிக்கணும்ல? மாலதி, அண்ணி இங்க வர்றதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உன்னை சந்திச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. எனக்கு என்னன்னா அவங்க நமக்கு உதவி பண்ண கூடாது. பால்காரன் அனுப்புறது, பிரேக்ஃபாஸ்ட் அனுப்புறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல மாலதி. உங்க 2 பேரோட சண்டையில நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். ஜீவிதா, என்ன அவமானப்படுத்தினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா உன்னை அவமானப்படுத்தினா எக்காரணத்தை கொண்டும் என் தம்பி உன்னை மட்டும் விரல நீட்டி பேசிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். அதனால இதுக்கப்புறம் அந்த அவுட் ஹவுஸ் பக்கமே நீ போகக்கூடாது. அப்ப நான் அக்காவை பார்க்க கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது, அவ உறவையே விட்டுடணும். அதானே நீ சொல்ல வர? மறுபடியும் அதே தான் பேசுற. நான் உன் உறவை அறுத்துக்கணும்னு சொல்லல. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டியா? நம்ம இங்க வந்ததன் நோக்கம் என்ன? நாம நம்ம புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. மாலதி, நீ என்னோட நம்பிக்கையை பலப்படுத்தணும். நீ என்னோட தைரியம். ஆனா இப்ப இல்ல. இன்னையில இருந்து இந்த கேலண்டர் நம்ம கண் முன்னாடி தான் இருக்கும். இது என்னோட இலக்கை எப்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். 1 மாசத்துக்குள்ளேயே நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். அப்புறம் மாலதி, நீ என் கூடவே இருக்கணும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னோட ஒரே குறிக்கோள் 1 லட்சம் ரூபாய். ஹலோ. ஹலோ பாட்டி. என்னம்மா ஜீவிதா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏமா, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க ஜீவிதா? இல்ல பாட்டி, இங்க எதுவுமே சரியில்லை. சரியில்லையா? வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு யாருமே சொல்லல. ஏன் சொல்லாம இருந்தீங்க? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன் பாட்டி. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல விஸ்வாக்கும் வினய்க்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை வரும். இதனால விஸ்வா மாலதியை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இது என்னால நம்பவே முடியல. ராமர் லக்ஷ்மணர் மாதிரி இருந்தவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களா? அவா மாலதி விஸ்வாவும் தனியா போய் எப்படி இருப்பாங்க? என்ன பண்றது பாட்டி? யாரும் புரிஞ்சுக்க ரெடியா இல்ல. கவலைப்படாத ஜீவிதா, எல்லாம் சரியாயிடுமா. அந்த கடவுளோட கருணையினால எல்லாரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. ஜீவிதா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஒருவேளை மாலதியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சுந்தர் அந்த வீட்டுக்கு காமிச்சு நம்ம வீட்டுக்கு அவனை கூட்டு வர சொல்லியிருக்கோம். நீ அவுட் ஹவுஸ் போகணுன்ற அவசியம் என்ன இருக்கு? அதனால இதுக்கப்புறம்
அந்த அவுட் ஹவுஸ் பக்கமே நீ போகக்கூடாது. ஏவினை என்ன இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டீங்க. நான் மாலதி தேடி போனது உங்களுக்கு பிடிக்கல. இப்ப அவளை சந்திக்கவே கூடாதுன்னா என்னால எப்படி அவளை பார்க்காம இருக்க முடியும்? அவ என்னோட தங்கச்சி. அவன் மேல நான் என் உயிரை விட அதிகமா பாசம் வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்னோட புருஷன். உங்க வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. இப்ப நான் என்ன பண்றது வினய்? என்ன இந்த மாதிரி ஒரு சங்கடத்துல தள்ளிட்டீங்களே. மாலதி, மாலதி ஏதோ கத்துறாளே. என்ன நடந்திருக்கும்? நான் போய் பார்த்துட்டு வரேன். விஷ்வா ப்ளீஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா மாலதி ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாளுன்னு தோணுது. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாமா? ப்ளீஸ். கொஞ்சம் அங்க பாரு. விஷ்வா ப்ளீஸ் இதை என்கிட்ட கொண்டு வரது ப்ளீஸ். விஷ்வா வேண்டாம். ஹே வேண்டாம் பாரு விஷ்வா, எவ்வளவு அழகா இருக்குன்னு. வேண்டாம் ப்ளீஸ் விஷ்வா. அடக்கடவுளே, நான் என்ன நடந்திருக்கோன்னு பயந்தே போயிட்டேன். இங்க பாரு ஜீவிதா, நீ தேவையில்லாம மாலதி பத்தி டென்ஷன் ஆகுறத நிறுத்து. மாலதி ஒன்றும் குழந்தை இல்லை, அவ இப்போ வளர்ந்துட்டா. இதுக்கப்புறம் அவ அவளோட போக்கில் தான் போயாகணும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இனிமே அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நீ போகாத. மாலதியை விட்டு உன்னால விலகி இருக்க முடியாதுன்ற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இதுல இன்டர்ஃபியர் ஆகிறதுனால விஸ்வா ஏதாவது தப்பா நினைச்சிட போறான். விஸ்வா இப்பெல்லாம் என்ன யோசிக்கிறான்னு உனக்கே நல்லா தெரியும். நீங்க சொல்றது சரிதான் வினய். தேவையில்லாம ஒரு தப்பான அபிப்பிராயம் வளர்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் வினய். அதுதான் என்னை இப்படி இழுத்து கொண்டு வருது. ஆனா உங்களால இவ்வளவு தூரம் சமாளிச்சு பேச முடியுது. விஸ்வா மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருந்தோம் உங்களால இப்படி கண்ட்ரோல்ல பேச முடியுது. அப்ப ஏன் என்னால மட்டும் முடியாது? நான் உங்களை மாதிரி என்னோட மனசை திடப்படுத்திக்கிற வினய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போகட்டு விஸ்வா. அட உனக்கு என்னாச்சு மாலதி? ஒரு அழகான பூனையை பார்த்து பயந்துட்ட. ஒரு வேளை அந்த அழகை பார்த்து போறாமையா இருக்கே? நான் எவ்வளவு பயந்துச்சேன் தெரியுமா உனக்கு? எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு. என் கையை பாரு, உனக்கே தெரியும். இங்க பாரு. எங்க காட்டு. என்ன விஸ்வா இது? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஹலோ, சொல்லுங்க. ஆமா நான் தான் ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட டிஜேக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். யா ஆமாம்மா, நான் ட்ரெயின் சிங்கர் தான். ஆமா, லண்டன்ல. ஓகே சார், நான் கன்ஃபார்மாக வந்துடுறேன். ஓகே ஐ வில் see you. மியூசிக் டீச்சரா? நீ மியூசிக் கத்து கொடுக்க போறியா? இருந்தா என்ன, அது ஒன்றும் சின்ன வேலை கிடையாது. ஒரு பெரிய மியூசிக் இன்ஸ்டிடியூட்ல எனக்கு ஒரு டீச்சர் ஜாப் கேட்டிருந்தேன். இன்னைக்கு அதோட இன்டர்வியூ. அது என்னன்னா, ஒரு சைட் ஜாப் கிடைச்சாப்ல இருக்கும், காசு வந்தாப்ல இருக்கும். பாரு, இந்த ஜாப் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், என் மனசு சொல்லுது. வாவ் விஸ்வா, இது ஒரு பெஸ்ட் பிரேக்கிங் நியூஸ். கடவுள் என் பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டாரு. அவரது ஒன்று மட்டும் இல்லை, என்னையும் ஏத்துக்கிட்டாரு. எனிவேஸ் ஐ எம் லீவிங். ஏய் விஸ்வா, இரு, சாப்பிட்டு போ. உனக்கு ஏதாவது நான் பண்ணி கொண்டு வரேன். நான் வந்து சாப்பிட்றேனே. ஐ வில் see you. All the best. Thank you. ஐயா,
இந்தாங்க உங்க கொரியர். கொரியர் எனக்கா? ஆமாங்க ஐயா. சரி. அண்ணா, நம்ம அண்ணன் தம்பி இருக்கோமே, ராமர் லக்ஷ்மணர் கூட தோத்துருவாங்க. இந்த சண்டிகர்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அப்ப சரி, பேசாம ஒண்ணு செய்யலாம். சண்டிகரோட டபுள்ஸ்க்கு நாம 2 பேரும் அப்ளை பண்ணலாம். என்ன சொல்ற? வதேரா வாரியர்ஸ். ஒருவேளை அதுல 2 டி-ஷர்ட்ஸ் இருந்தா தி வதேரா வாரியர்ஸ் அப்படின்னு எழுதினா எப்படி இருக்கும்? சோ வதேரா வாரியர்ஸ்க்கு சியர்ஸ். வெளியிருந்து மறைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எனக்கு நல்ல புரியுது வினய். நீங்க விஸ்வாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு. அரை மணி நேரம் லேட்டு. யாரால நேரத்துக்கு வர முடியலையோ அவங்களால பாட்டை ஒழுங்கா கத்து கொடுக்க முடியுமா? ஆக்சுவலி மேம் என்னாச்சுன்னா, நீ சாக்கு சொல்ல வந்திருக்கியா இல்ல பாட்டு கத்து கொடுக்க வந்திருக்கியா? வேலையை பத்தி மட்டும் பேசு. ஃபீஸ் எவ்வளவு வாங்குவ? நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களோ? இத பாரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுற ஆளுங்களை கண்டாலே பிடிக்காது. சொல்லு, உன்னோட சார்ஜஸ் எவ்வளவு? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 1000 rupees கொடுத்தா நல்லா இருக்கும். 1000 rupees? யூ மீன் நீங்க ஒரு நாளைக்கு வந்தா உங்களுக்கு 1000 ரூபாய் தரணுமா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் உங்ககிட்ட 10 கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன்னா அப்ப நீ என்கிட்ட 10,000 வாங்குவியா? ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒண்ணு என் பசங்களை ராக் ஸ்டார் ஆக்க போறது இல்ல. அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மியூசிக் கத்துட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன நினைச்சேன், அவங்களும் 2-3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணட்டோன்னு. ஆனா இதுக்காக 10,000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. இத பாரு, நான் 300 ரூபாய் தான் தருவேன். கத்து கொடுக்க முடியும்னா சொல்லு, இல்லனா உங்கள மாதிரி மியூசிக் டீச்சர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்ல. இத பாருங்க மேம், 300 ரூபாய் ரொம்ப கம்மி. இல்ல, 300 ரூபாய்க்கு 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். அப்புறம் கூடவே ஒரு கப் டீ, பிஸ்கெட் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப சரி, எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது. அதனால தான் நான் உங்ககிட்ட காசு கேக்குறேன். இல்லைன்னா நான் ஃப்ரீயாவே கத்து கொடுப்பேன். உங்க பையன் எங்க இருக்கான்? ரவி, கம்மியா பேட்ட கிழவை. இவரை மீட் பண்ணு. இவர் தான் உன்னோட மியூசிக் டீச்சர். ஹலோ. ஹலோ. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா? இவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட வேலை பாட்டை கத்து கொடுக்கறது. அவனுக்கு பிடிச்சாலும் இல்ல பிடிக்கலனாலும். இத பாருங்க மேம், நான் ஏபிசிடி சொல்லி தர வரல, மியூசிக் சொல்லி தர வந்திருக்கேன். அவன் டெடிகேஷனோட கத்துக்கலனா அவனால கண்டிப்பா கத்துக்க முடியாது. ஹலோ, உன்னோட பிரசங்கத்தை எல்லாம் நிறுத்து. இப்பெல்லாம் யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் என் பையன் இத லட்சத்துல. பாருங்க மேடம், பேசுனது போதும். நீங்க என்ன இன்சல்ட் பண்ணுங்க, ஆனா மியூசிக்க பண்ணாதீங்க. கண்ணா இங்க வா. உனக்கு மியூசிக் பிடிக்குமா? கண்ணா, நான் சொல்றத கேளு. நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா டாக்டர் ஆகு, வேற எது வேணாலும் ஆகு. ஆனா உங்க அம்மா மாதிரி கரடு முரடா ஆயிடாத. நான் கிளம்புறேன். போப்பா, உன்ன மாதிரி 1000 பேர் தினமும் ரோட்ல கிடைப்பாங்க.
இந்த ஜலதோஷம் இப்பதான் வரணுமா? அடடா, எது எப்படியோ சமைச்சாச்சு. பாட்டி, ஹலோ, வணக்கம் பாட்டி. எப்படி இருக்கீங்க? ரிஷிகேஷ்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா தாமா இருக்காங்க. ஆனா அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஜீவிதா எனக்கு போன் பண்ணியிருந்தா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. விஸ்வா கூட நீ எப்படி தனியா இருக்க போற? நீ எல்லார் கூடயும் சேர்ந்துதானே இருப்ப. இத பாரு மாலதி, நீ சரின்னு சொன்னா விஸ்வா கிட்ட நான் பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன். நான் சொல்றது உனக்கு இல்ல பரவாயில்ல பாட்டி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு எப்பவுமே எல்லார் கூட இருந்துதான் பழக்கம். நான் உண்மையிலேயே என்னோட குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. ஆனா ஒரு தடவை நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, அது என்ன நடந்தாலும் உன் புருஷனோட கையை என்னைக்கும் விட்டுறாதானே. அதான் விஸ்வா கூட கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நல்லதான் போயிட்டு இருக்கு. ஆமா மாலதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் என்னைக்குமே இத பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். புயல் மாதிரி இருந்த என் பேத்தி புகுந்த வீட்டுல போய் எப்படி இருப்பாளோன்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ எந்த இடத்துலயும் இருந்துருவேன்னு, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிச்சிருவேன்னு. பாட்டி, தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன புகழும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா, என்னோட எல்லா கஷ்டங்களும் எல்லா வேதனைகளும் சரியான மாதிரி இருக்கு. சரி பாட்டி, நான் இப்ப போனை வைக்கிறேன். ஏன்னா விஸ்வாக்கு சமைச்சிட்டு இருக்க. அவரு எந்த நேரத்திலும் வீட்டுக்கு வந்துருவாரு. சரிம்மா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத, நீ ஜாக்கிரதையா இரு. சரிங்க பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு எனக்கே இவ்வளவு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. மூக்கு அடிச்சு போயிடுச்சு. ஒரு வேலை பண்றேன், ஒரு இஞ்சி போட்டு டீ குடிச்சாதான் எல்லாம் சரியாகும். அட, தீப்பெட்டி எங்க வச்சேன்? இதோ இங்க இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் மரத்தி கத்துற மாத்திர கேக்குதே. ஒருவேளை விடுக்கு. அவளுக்கும் நான் இருக்காது. மறுபடியும் விஸ்வ கூட விளையாடிட்டு இருப்பான்.
நான் தான் தேவையில்லாம பயப்படுறேன். வினய் கரெக்டா தான் சொன்னாரு. நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு. கத்துறதும் கலட்ட பண்றதும் தான் மாலதிக்கு வழக்கமாச்சே.